பாவகாதிபதிகள் 12 பாவகங்களில் நின்ற பலன். அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே, இந்த பகுதியில் 12 பாவகங்களின் அதிபதிகளாக வரக்கூடிய கிரகங்கள் 12 பாவகங்களில் நிற்கும்போது எப்படி பலன் தருகிறார்கள் என்பதை காணவிருக்கிறோம். எதிர்கால பலன் சொல்வதில் இந்த பகுதி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ஆகவே மாணவர்கள் கவனமோடு படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லக்னாதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். லக்னாதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். எந்த ஒரு லக்னத்திற்கும் லக்னாதிபதி லக்னத்தில் நிற்பது பலமே. லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். ஆகவே லக்னத்தின் பலனை லக்னாதிபதி வலிமையாக ஜாதகருக்கு கொடுப்பார். இதன் பலன் என்னவென்றால், ஜாதகர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் விரும்புபவராக இருப்பார். புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். சுய கௌரவமே முக்கியம் என்று வாழ்வார். தன்னம்பிக்கை உடையவர். யாருக்கும் அடிபணிவதை விரும்பாதவர். பொதுவாக லக்னாதிபதி லக்னத்தில் நின்றால் ஜாதகர் தான் செய்ய நினைத்ததை செய்வார். யார் பேச்சையும் கேட்பதில்லை. லக்னாதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் சிந்தனை குடும்பம் மற்றும் தனது வருமானம் பற்றியதாகவே இருக்கும். தனது குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர். நல்ல பேச்சுத்திறன் கொண்டவர். உணவு பிரியர். குடும்ப சுமை அதிகம். லக்னாதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தகவல் தொடர்பு சிறப்பானதாக இருக்கும். அடுத்தவரிடம் சொல்ல வருகின்ற விஷயங்களை தெளிவாக சொல்வார். தனது இளைய சகோதரம் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். தகவல் தொடர்பு சாதனங்களை கையாள தெரிந்தவர். எதற்காகவும் முயற்சியை துணிந்து எடுப்பார். அடுத்தடுத்த முயற்சியை கைவிடாமல் செய்வார். ஜாதகர் அதிகம் பேசக்கூடிய நபராக இருப்பார். ஜாதகரிடம் ரகசியம் தங்காது. ஜாதகர் தன்னை பற்றி பெருமை பேசுவார். லக்னாதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தாய் மீது பாசம் கொண்டவர். சுகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர். சுகத்தை விரும்புவர். வண்டி, வாகனங்கள், வீடு இவை பற்றிய சிந்தனை ஜாதகருக்கு அதிகம் உண்டு. ஜாதகர் கல்வியில் சிறந்து விளங்குவார். லக்னாதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க வந்த நபர். ஜாதகர் புண்ணிய காரியத்தில் ஈடுபடுவார். அரசு ஆதாயம் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். தனது குழந்தைகள் மீது பிரியம் கொண்ட நபர். ஜாதகர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வார். ஜாதகர் தனது தாத்தா, பாட்டி மீது பிரியமாக இருப்பார். லக்னாதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் புத்தி கூர்மையுடையவர். நோய், எதிரி, கடன் என மாறி மாறி ஏதாவது ஒன்றை தனது வாழ்க்கையில் ஜாதகரே தேடிக்கொள்கிறார். ஜாதகர் எதிர்மறை சிந்தனை உடையவர். பயந்த சுபாவம் உடையவர். போட்டி, பந்தயங்களில் ஜாதகர் ஈடுபட தயங்க மாட்டார். ஜாதகருக்கு கடன் எளிதாக கிடைக்கும். லக்னாதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் மனைவி, நண்பர், கூட்டாளிகள் மீது பிரியமாக இருப்பார். சமூகத்தில் அக்கறை கொண்ட நபராக இருப்பார். ஜாதகருக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுபவராக இருப்பார். ஜாதகர் திருமண சுகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எதிர்மறை சிந்தனை கொண்ட நபராக இருப்பார். வம்பு வழக்குகளில் தானே சிக்கிக்கொள்வார். சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு தயங்காதவர். அடுத்தவர் மனைவியை நாடுதல். ஜாதகர் பேராசை கொண்ட நபர். ஜாதகரின் புகழ், அந்தஸ்து, கௌரவம் பங்கப்படும். ஜாதகர் வெளிநாடு சென்றால் சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறார். லக்னாதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தந்தை மேல் பிரியம் கொண்ட நபர். ஆன்மீக சிந்தனை ஜாதகருக்கு உண்டு. முன்னோர்கள் செய்த பூர்வீக புண்ணியத்தை ஜாதகர் அனுபவிக்க பிறந்தவர். நீதி, நேர்மை ஜாதகருக்கு உண்டு. வாழ்வில் ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைக்கும். லக்னாதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் சிந்தனை தொழில் பற்றியதாகவே இருக்கும். ஜாதகருக்கு நிர்வாக திறமை உண்டு. ஜாதகருக்கு உயர்ந்த அந்தஸ்து, பதவி இரண்டும் கிடைக்கும். தொழிலில் ஜாதகருக்கு பதவி மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும்.
லக்னாதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எதிலும் லாப நோக்கத்தோடு செயல்படுவார். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வார். மூத்த சகோதரத்தின் மீது ஜாதகருக்கு பாசம் உண்டு. ஜாதகரின் பழக்க வழக்கங்கள் தன்னை விட மூத்தவரிடம் அதிகம் இருக்கும். ஜாதகருக்கு ஆசைகள் அதிகம். லக்னாதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தனது புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்காக ஜாதகர் அதிக விரயம் செய்வார். ஜாதகர் இருப்பிடத்தை விட்டு வெளியேறி செல்லும்போது ஜாதகரின் வாழ்வு சிறப்படைகிறது. ஜாதகருக்கு எதிர்மறை சிந்தனை உண்டு. ஜாதகருக்கு மருத்துவ செலவு அதிகம் ஏற்படும். ஜாதகருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு ஏற்படும். ஜாதகர் வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று பிழைக்க வாய்ப்புகள் கிட்டும். ஜாதகர் பக்தி மார்க்கத்தில் இருந்தால் மோட்ச நிலை பெறுவார். 2ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 2ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது குடும்பத்தின் மீது பாசமாக இருப்பார். குடும்ப நிர்வாக நிச்சயம் கிடைக்கும். ஜாதகர் போஜன பிரியர். தனது வருமானத்தின் மூலமாக பொறுப்பை ஜாதகர் மேற்கொள்வார். ஜாதகருக்கு வாழ்க்கையில் வருமானம். ஜாதகருக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். வேறு ஒரு குடும்பத்தின் சுமையும் ஜாதகர் ஏற்பார். 2ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 2ஆம் அதிபதி 2இல் நிற்கும்போது ஆட்சி பலத்தில் இருப்பார். ஆகவே 2ஆம் பாவகத்தின் காரகத்துவங்கள் ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும். சிறப்பான குடும்பம், நல்ல வருமானம், பேச்சு திறமை, சொத்து சேர்க்கை போன்றவை ஜாதகருக்கு கிடைக்கும். 2ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது வருமானத்தை இளைய சகோதரருக்காக செலவழிக்கிறார். எழுத்து, கலைகள் மூலம் ஜாதகருக்கு வருமானம் கிடைக்கும். தரகர் தொழில், கமிஷன் தொழில் மூலம் ஜாதகருக்கு வருமானம் உண்டு. ஜாதகர் தனது வருமானத்திற்காக புதிய முயற்சிகளை எடுப்பார். 2ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு வாகனம், நிலம், வீடு, தாயார் மூலமாக வருமானம் கிடைக்கும். தாயார் ஜாதகரோடு வாழ்வார். தாயார் ஜாதகரின் வருமானத்திற்கு உதவி செய்வார். வீடு, நிலம், வாகனம், விவசாயம் சார்ந்த தொழில்கள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் உண்டு. ஜாதகரின் கிடைக்கும். ஜாதகர் தனது மூலமாக வருமானம், சுய சம்பாத்தியத்தில் சொத்துக்களை சேர்ப்பார். ஜாதகருக்கு சுகமான சொத்துக்கள் வாழ்க்கை உண்டு. 2ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். பிள்ளைகளால் வருமானம் உண்டு. பூர்வீக சொத்தின் மூலமாக லாபம் பெறுவார். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் கிடைக்கும். இவரது ஜாதகர் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனாக ஜாதகர் நல்ல வருமானம், ஆன்மீகம் பேசுவார். ஜாதகருக்கு குலத்தொழில் மூலமாக வருமானம் உண்டு. குழந்தை பிறந்த பின்பு ஜாதகருக்கு வருமானம் உயரும். ஜாதகர் தனது புத்தியை பயன்படுத்தி வருமானம் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார். 2ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் அடிமை உத்தியோகம் செய்து வருமானம் ஈட்டுவார். வங்கி, மருத்துவம், வட்டி தொழில் சார்ந்த உத்தியோகம் செய்து வருமானம் ஈட்டுவார். எதிரிகள் மூலமாக வருமானம் இழப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை இராது. திருமண பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு. 2ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் திருமணத்திற்கு பின்பு நல்ல வருமானம் ஈட்டுவார். மனைவி மூலமாக தனவரவு உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவாள். ஜாதகர் கூட்டுத் தொழில் செய்து வருமானம் ஈட்டுவார். தகுந்த வயதில் திருமணம் நடைபெறும். ஜாதகருக்கு குடும்ப நண்பர்கள் உண்டு. அவர்களால் வருமானம் வரும். 2ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது பேச்சின் மூலமாக வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்வார். ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், நீதிமன்றங்களில் வேலை செய்வதன் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். மறைமுக விஷயங்கள், ஆராய்ச்சி, ஜோதிடம், மாந்தீரிகம் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். ஜாதகரின் குடும்பத்தில் சச்சரவு உண்டு. தனது வருமானத்தில் பேராசை கொள்வதால் ஜாதகர் வருமான இழப்பு மற்றும் வம்பு வழக்குகளை தேடிக்கொள்கிறார். 2 கூடையவன் 8இல் இருக்கும்போது வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டும் யோகம் கிடைக்கிறது. 2ஆம் அதிபதி 9ஆம்
பாவகத்தில் நிற்கின்ற பலன். பூர்வீக தொழில் செய்து ஜாதகர் வருமானம் ஈட்டுகிறார். ஆன்மீகம். யாத்திரை மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். வருமானம் ஈற்றுவதற்காக ஜாதகர் அதிக பயணங்கள் செய்ய வேண்டியது வரும். ஜாதகர் துரியத்தோடு பேசுவார். ஜாதகர் ஆன்மீகம் பேசுவார். தந்தை ஜாதகரின் வருமானத்திற்கு உதவி செய்வார். ஜாதகர் மிகச்சிறந்த வருமானம் ஈட்டுவார். ஜாதகருக்கு நல்ல குடும்பம் மற்றும் வருமானத்தில் அதிர்ஷ்டம் அமையும். மக்கள் சேவை ட்ரஸ்ட் செய்வதால் ஜாதகருக்கு வருமானம் வரும். 2ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். சுய தொழில் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். ஜாதகரின் வருமானத்தை மையப்படுத்தி சமூகத்தில் பட்டம் பதவிகள் தேடி வரும். ஜாதகரின் உத்தியோகத்தில் பதவி உயர்வி மற்றும் வருமானம் மிகச்சிறப்பாக வரும். ஜாதகர் வாக்குவன்மை உடையவராக இருப்பார். சாதுரியமாக பேசுவார். குடும்பத்தில் ஒருவர் ஜாதகர் செய்கின்ற தொழிலில் ஜாதகருக்கு உதவி செய்பவராக இருப்பார். 2ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். வருமானம் ஈட்டுவதற்கு இது மிகச்சிறந்த அமைப்பு. ஜாதகர் தனது வருமானத்தின் மூலமாக சந்தோஷமடைவார். ஜாதகர் தனது வருமானத்தை மூத்த சகோதரத்திற்காக செலவு செய்வார். 2ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் வருமானம் அனைத்தும் வீண் விரயமாகிறது. குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்கிறார். கடன் தொல்லையால் ஜாதகர் அவதிப்படுகிறார். ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கும் வரை மிகச் சிறப்பாக சம்பாதிக்கிறார். கடன் சார்ந்த நிதி நிறுவனங்கள், மருத்துவம், வெளிநாட்டு கம்பெனி இவைகள் சார்ந்த உத்தியோகத்தில் ஜாதகர் இருக்கும்போது நன்கு சம்பாதிக்கிறார். 3ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 3ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். இளைய சகோதரன் ஜாதகர் மீது பாசமாக இருப்பார். ஜாதகரும் இளைய சகோதரன் மீது பிரியமாக இருப்பார். ஜாதகர் முயற்சியை கைவிடாதவர். எழுத்து கலைகளில் ஜாதகருக்கு ஆர்வம் உண்டு. இவைகள் மூலமாக எதற்கும் துணிந்தவர். சிறந்த பேச்சாளர். ஜாதகரிடம் ரகசியம் தங்காது. பேச்சு ஜாதகருக்கு புகழ் கிடைக்கும். 3ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். இளைய சகோதரம் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். பேச்சு, எழுத்து, கலை, தகவல் தொடர்பு போன்ற உத்தியோகம் செய்து ஜாதகர் வருமானம் ஈட்டுவார். வருமானத்திற்காக புதிய முயற்சிகளை ஜாதகர் எடுப்பதற்கு தயங்குவதில்லை. வருமானம் ஈட்டுவதற்காக பிரயாணங்களை மேற்கொள்வார். 3ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். சிறுதூர் இசை அறிவு உடையவர். சாஸ்திரங்களை அறிந்து கொள்பவர். உடல் சக்தி படைத்தவர். உடன்பிறப்பு மூலம் ஆதாயம். காது நோய் உள்ளவர். விளம்பர பிரியர். 3ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். வீடு, நிலம் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கு இளைய சகோதரத்தின் உதவி கிடைக்கும். தான் வசிக்கின்ற இடத்தின் அருகிலேயே சொத்துக்கள் வாங்குவார். ஜாதகருக்கு இடமாற்றம் அதிகமாக உண்டு. சிற்றின்ப பிரியர். புதிதாக வருகின்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தையும் ஜாதகர் பயன்படுத்துவார். 3ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். புத்திர மேன்மை உண்டு. புத்திரர்களால் சந்தோஷம் உண்டு. அரசு வசிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஜாதகர் இசை ஆர்வம், சாஸ்திர ஈடுபாடு, ஆதாயம் கிடைக்கப்பெறும். ஜாதகரின் இளைய சகோதரருக்கு பூர்வீகத்தில் புத்தி கூர்மையுடையவர். சகோதர விருத்தி உண்டு. தைரியமானவர். ஜாதகர் எடுக்கின்ற முயற்சிக்கு வெற்றி உண்டு. 3ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது பேச்சின் ஜாதகர் மூலமாக கலகத்தை உண்டு செய்கிறார். தைரிய குறைவு உடையவர். ஜாதகர் எடுக்கின்ற முயற்சி அனைத்தும் பிரச்சனைக்குள்ளாகும். ஜாதகர் சொல்ல வருகின்ற விஷயத்தை சரியாக சொல்லாத காரணத்தினாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதாலும் பிரச்சனைகளை சந்திக்கிறார். காது, மூக்கு, தொண்டை சார்ந்த நோய்கள் ஜாதகருக்கு உண்டு. 3ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் சிற்றின்ப பிரியர். ஜாதகர் தனது திருமணத்திற்காக தானே முயற்சி எடுப்பார். ஜாதகர் தனது மனைவியிடம் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார். ஜாதகருக்கு திருமண சுகத்தில் ஈடுபாடு அதிகம். 7வது அதிபதி வலிமை குறைந்து 3க்குடையவன்
7இல் இருக்கும்போது ஜாதகருக்கு 2வது திருமண அமைப்பு உருவாகிறது. 3ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தவறான தகவல் தொடர்பினால் ஜாதகர் வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்கிறார். இளைய சகோதர உறவு பிரச்சனைக்குள்ளாகிறது. ஜாதகர் தைரிய குறைவு உடைய நபர். தீய விஷயங்களுக்காக சில நேரங்களில் அதீத தைரியம் ஏற்பட்டு வம்பு வழக்குகளில் ஜாதகரே சிக்கிக்கொள்வதும் உண்டு. அதனால் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம். 3ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தைரியமானவர். ஜாதகர் எடுக்கின்ற முயற்சி அனைத்தும் வெற்றியடையும். முன்னோர் செய்த புண்ணியத்தால் ஜாதகர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். இவரது முயற்சிக்கு தந்தையார் உதவி செய்வார். இளைய சகோதர மேன்மை உண்டு. 3ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தகவல் தொடர்பு, கமிஷன் ஏஜென்சி, தரகர், எழுத்து, புத்தகம், இயல், இசை, பேச்சு இவற்றின் வழியில் ஜாதகர் உத்தியோகம் செய்து பிழைத்துக் கொள்வார். இளைய சகோதரம் ஜாதகர் செய்கின்ற தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார். ஜாதகர் தொழிலை அபிவிருத்தி செய்வார். 3ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி உண்டு. ஆதாயம் பெறுபவர். 7ஆம் அதிபதி வலிமை குறைந்து 3ஆம் அதிபதி 11இல் சகோதர மேன்மை உண்டு. சிறந்த பேச்சாற்றல் உண்டு. இடமாற்றத்தினால் அமர்ந்தால் 2வது திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. இளைய சகோதரனும் மூத்த சகோதரனும் ஒற்றுமையாக இருப்பார்கள். 3ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எடுக்கும் முயற்சி வீண் விரயம் ஆகும். இளைய சகோதரம் வழியில் செலவுகள் ஏற்படும். தகவல் தொடர்பு சாதனங்கள் ஜாதகருக்கு அடிக்கடி பழுதாகும். ஜாதகருக்கு செயல்திறன் குறைவு. 4ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 4ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தாய்ப்பாசம் உடையவர். ஜாதகர் சுகவாசி. நிறைய சொத்துக்களை வாங்குவார். வண்டி, நிலம், பூமி, கால்நடை, வீடு, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஜாதகருக்கு அதிக ஈடுபாடு உண்டு. பூமி லாபம் உண்டு. தனது உடல் நலத்தில் அக்கறை கொள்பவர். ஜாதகரின் தாய் கடைசி வரை ஜாதகரிடம் வாழ்வார். 4ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். நிலம், விவசாயம், பூமி, வாகனங்கள் சார்ந்த தொழில் அல்லது உத்தியோகத்தின் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. ஜாதகரின் தாயார் மூலமாக ஜாதகருக்கு தனலாபம் உண்டு. 4ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக ஜாதகருக்கு விரயம் ஏற்படும். ஜாதகருக்கு தனது தாய் மூலமாக விரயங்கள் ஏற்படும். ஜாதகருக்கு அதிக இடமாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவுகள் சிறப்பாக அமைவதில்லை. 4ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது ஆட்சி பலத்தில் இருப்பார். ஆகவே ஜாதகருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும். தாயார் எடுத்த முடிவிற்கு ஜாதகர் கட்டுப்படுவார். ஜாதகரின் தாயார் திறமைசாலி. ஜாதகரின் தாயார் யாருக்கும் அடிபணிய மாட்டார். 4ஆம் அதிபதி ஆட்சியாகி 4ஆம் இடத்தில் நிற்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் பார்ப்பார். ஆகவே நிலம், விவசாயம், பூமி, வாகனங்கள் சார்ந்த தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஜாதகர் இருப்பார். 4ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். நல்ல கல்வி மற்றும் உயர்கல்வி கிடைக்கும். ஜாதகர் புத்தி கூர்மை உடையவர். சாஸ்திரம், வேதம், ஜோதிடம் சார்ந்த கல்வியை பயில்வார். குழந்தை பிறக்கும் காலத்தில் ஜாதகர் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவார். ஜாதகருக்கு பூர்வீகத்தில் இடம், மனை அமையும். 4ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு நிலம், வீடு, வாகனம் போன்ற தனது சொத்துக்கள் மூலமாக இடையூறுகள் மற்றும் பிரச்சனைகள் வரும். ஜாதகர் சொத்து வாங்குவதற்கு கடன் எளிதாக கிடைக்கும். ஜாதகரின் நிலத்தில் அடுத்தவர் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடும்.
ஜாதகர் குடியிருக்கின்ற வீட்டின் அருகிலேயே ஜாதகருக்கு இடையூறு செய்யக்கூடிய நபர் இருப்பார். தனது ஜாதகரின் உடல்நிலையில் பாதிப்படையக்கூடும். சொத்துக்களை அடமானம் வைக்க நேரிடும். தாயார் வழி உறவுகள் சிறப்படைவதில்லை. தாயார் வழியில் ஜாதகருக்கு கடன் ஏற்படும். ஜாதகருக்கும் தாயாருக்கும் வாக்குவாதம் ஏற்படும். ஜாதகரின் கல்வி சுமாராக இருக்கும். ஜாதகருக்கு கல்வி கடன் கிடைக்கும். 4ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் திருமணத்திற்கு பின்பு சொத்து வாங்குவார். மனைவி அல்லது கணவன் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். ஜாதகர் மனைவி அல்லது கணவன் பேரில் சொத்துக்கள் வாங்குவார். ஜாதகரின் தாயாரும் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பார்கள். திருமணம் நடைபெறுகின்ற நேரத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். 4ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தாயார் வழியில் ஜாதகர் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்கிறார். இடம், நிலம், வீடு, வாகனம் வாங்குவதில் சட்டப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வாகன விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாதகரின் பேராசை காரணமாக ஜாதகர் வாங்குகின்ற சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படுகிறது. ஜாதகரின் கல்வி சிறப்பில்லை. ஜாதகர் வசிக்கின்ற இடத்தில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். 4ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால் பூமி, லாபம் மற்றும் பல அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். தந்தை வழியில் ஜாதகருக்கு சொத்து உண்டு. பூர்வீகத்தில் ஜாதகருக்கு சொத்துக்கள் உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று கல்வி பயில வாய்ப்பு கிடைக்கும். ஜாதகர் கல்வியில் சிறந்து விளங்குவார். ஜாதகர் வாங்கக்கூடிய நிலம், இடம் போன்ற சொத்துக்கள் மூலமாக ஜாதகருக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு. 4ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் நிலம், இடம், பூமி, விவசாயம், கட்டிடம், வண்டி, வாகனம் போன்ற தொழில் அல்லது உத்தியோகம் செய்து பிழைப்பார். படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். ஜாதகரின் தாயார் மூலமாக வேலை அல்லது தொழில் அமையும். ஜாதகரின் தொழிலில் தாயார் உதவி கிடைக்கும். தொழிலில் அதிக முதலீடு செய்வார். தொழில் சிறக்கும். ஜாதகருக்கு நல்ல கல்வி கிடைக்கும். 4ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். பூமி, வண்டி, வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். ஜாதகர் சுகவாசி. மூத்த சகோதரன் பேரில் இடம், வீடு, வண்டி வாங்குவார். தாயாரும் மூத்த சகோதரரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். தன்னை விட மூத்த பெண் ஒருவரின் பாசம் ஜாதகருக்கு கிடைக்கும். 4ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக அடிக்கடி எளிதாக அமைவதில்லை. கல்விக்காக அதிகம் செலவு செய்வார். தாய்வழி விரயங்கள் ஏற்படும். வீடு, நிலம், வண்டி போன்ற சொத்துக்கள் அவ்வளவு ஜாதகர் நினைத்தபோது விற்க முடியும். அதாவது ஜாதகர் கையை விட்டு உறவுகள் மூலமாக எந்த ஆதாயமும் இல்லை. ஜாதகரின் சொத்துக்கள் செல்லும். 4ஆம் அதிபதி 12இலிருந்து தனது 7வது பார்வையால் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் வாங்குவார். ஜாதகருக்கு தாய்வழி விரயங்கள் அதிகம் உண்டு. தனது ஜாதகர் அதிகம் செலவு செய்வார். தன் சுகத்திற்காக ஜாதகர் செலவு 5ஆம் அதிபதி 12 பாவகங்களில் செய்வதற்கு தயங்குவதில்லை. 5ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 5ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தான் செய்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க வந்த பிறவி. வாழ்க்கையில் பெரிதளவிற்கு கஷ்டப்படாமல் அனைத்தையும் அனுபவிப்பார். புத்தி கூர்மை உண்டு. தனது குழந்தைகளிடத்தில் மிகுந்த பாசமுடையவர். குழந்தை பிறந்த பின்பு ஜாதகருக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் கூடும். ஜாதகரின் குழந்தைகள் ஜாதகரை கடைசி வரை பார்த்துக் கொள்வார்கள். ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஜாதகருக்கு குலதெய்வ அருள் இருக்கும். 5ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். பூர்வீக தொழிலை ஜாதகர் செய்து வருமானம் ஈட்டுவார். தனது பிள்ளைகள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் உண்டு. குழந்தை பிறந்த பின்பு ஜாதகருக்கு வருமான உயர்வு உண்டு. அரசு உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு.
ஜாதகருக்கு வாக்குவன்மை உண்டு. வேதம், சாஸ்திரம், ஜோதிடம் அறிந்து பேசக்கூடியவர். 5ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் புத்திர மேன்மை உண்டு. புத்திர பேறு எளிதில் கிடைக்கும். ஜாதகரின் தகவல் தொடர்பானது சிறப்பானதாக இருக்கும். ஜாதகருக்கு இசை, கலை, எழுத்து மற்றும் பேச்சாற்றல் உண்டு. 5ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். ஜாதகர் கல்வியில் சிறந்து விளங்குவார். தாய்வழி உறவுகள் சிறப்படையும். ஜாதகரின் கல்வியில் மேன்மை உண்டு. குழந்தை பிறந்த காலத்தில் ஜாதகர் சொத்துக்களை வாங்குவார். 5ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகரின் உயிரணுகளின் எண்ணிக்கை குறைவுபடுகிறது. ஜாதகருக்கு புத்திர தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. குழந்தை ஜாதகரின் பேச்சை கேட்காது. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் உண்டு. ஜாதகருக்கு குலதெய்வம் அருள் இல்லாமல் போகுதல். ஜாதகருக்கு பரம்பரை வியாதி வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. சந்தோஷமான வழிகளில் ஜாதகரால் வாழ்க்கையை வாழ முடியவில்லை. 5ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு காதல் திருமணம் ஏற்படும். ஜாதகரின் மனதிற்கு பிடித்தமான கணவன் அல்லது மனைவி அமைவார்கள். ஜாதகரின் குழந்தைகள் களத்திரத்தின் மீது அதிக பாசம் கொண்ட நபராக இருக்கும். 5ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு பூர்வ புண்ணியத்தை அனுபவிப்பதில் பிரச்சினை உண்டு. ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு குறைவுபடுகிறது. உயிரணுகளின் எண்ணிக்கை குறைவுபடுகிறது. ஜாதகருக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் உண்டாகும். தனது குழந்தைகள் மூலமாக ஜாதகர் அவமானங்களை சந்திக்கிறார். தத்துபுத்திரம் அமைகிறது. ஜாதகரின் காதல் தோல்வியில் முடிகிறது. தனக்கு பிடித்தமான வாழ்க்கை முறையை ஜாதகரால் வாழ முடியவில்லை. 5ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் தான் செய்த பூர்வ புண்ணியத்தால் ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும். ஜாதகரின் குழந்தைகள் ஜாதகரின் தந்தையார் மீது பாசமாக இருப்பார்கள். சிறப்பான பரம்பரையில் ஜாதகர் பிறந்திருப்பார். ஜாதகருக்கு சிறந்த புகழ் கிடைக்கும். ஜாதகருக்கு நிர்வாக திறமை உண்டு. 5ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு அரசு உத்தியோகம் எளிதில் கிடைக்கும். ஜாதகர் செய்த பூர்வ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் தொழில் அல்லது உத்தியோகம் மேன்மை உண்டு. தனது புத்தியின் மூலமாக செய்யக்கூடிய உடல் உழைப்பு மூலமாக அனுபவிக்கிறார். தொழில் அல்லது உத்தியோகத்தில் மிகச்சிறந்த இல்லாத உத்தியோகம் அல்லது தொழில் அமையும். ஜாதகருக்கு அரசியல் ஈடுபாடு உண்டு. ஜாதகருக்கு பட்டம், பதவி அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும். ஜாதகர் பூர்வீக தொழில் செய்யக்கூடிய நபராக இருப்பார். 5ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் புத்திர பாக்கியம், புத்திர மேன்மை, பல பெரிய மனிதர்களின் தொடர்பு ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகர் தான் செய்த பூர்வ புண்ணிய பலத்தால் இந்த ஜென்மத்தில் அனைத்தையும் சிறப்பாக அனுபவிப்பார். அனைத்திலும் ஜாதகருக்கு வெற்றி உண்டு. 5ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு புத்திர தாமதம் ஏற்படும். தனது புத்திரர்களால் விரயங்கள் மற்றும் வேதனைகளை ஜாதகர் சந்திப்பார். புத்திர பாக்கியத்திற்காக மருத்துவ செலவை ஜாதகர் செய்ய நேரிடும். பூர்வீகத்திலிருந்து சிறப்பான யோகம் ஜாதகருக்கு ஏதும் கிடைப்பதில்லை. தனது குழந்தைகள் ஜாதகரிடம் கடைசி காலத்தில் வாழ்வதில்லை. ஜாதகர் புத்தி கூர்மை இல்லாத நபர். குலதெய்வம் அருள் ஜாதகருக்கு இல்லை. 6ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 6ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் நோய், எதிரி, கடன் இவற்றுள் ஏதாவது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஜாதகரின் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை காட்டுவது சிறப்பு. ஜாதகர் பிறந்த காலத்தில் நோயால் அவதிப்பட்டிருப்பார். ஜாதகருக்கு எதிரிகள் தேடி வருவார்கள். ஜாதகர் அடிக்கடி வம்பு வழக்குகளில் ஈடுபடுவார். ஜாதகர் எதிர்மறை சிந்தனை உடையவர். கடனால் அவதி, சத்துருக்களால் தொல்லை ஜாதகருக்கு உண்டு. 6ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் வாக்குவாதம் செய்யும் குணம் ஜாதகருக்கு உண்டு.
குடும்பத்தில் ஒற்றுமை இராது. உண்ணும் உணவால் நோயை ஏற்படுத்திக் கொள்கிறார். அடிமை உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் உண்டு. 6ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தைரியம், வீரியம் குறைபாடு உடையவர். இளைய சகோதர உறவு பிரச்சனைக்குள்ளாகும். ஜாதகர் எடுக்கும் முயற்சி தோல்வியடையும். ஜாதகரின் தொழிலில் வேலையாட்கள் பிரச்சனை உண்டாகும். 6ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தாய் வழிக்கடன் உருவாகும். ஜாதகர் சொத்து சேர்ப்பதன் பொருட்டு கடன் வாங்குவார். ஜாதகர் தனது சொத்துக்களை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வண்டி வாகனங்கள் அமைவது தாமதம் உண்டாகும். ஜாதகரின் உடல்நிலை சிறப்படையாது. தாய் வழி உறவு சிறப்பில்லை. 6ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு புத்திர தாமதம் ஏற்படுகிறது. குழந்தை பேறு சம்பந்தமான மருத்துவ செலவு செய்ய வேண்டி வருகிறது. உயிரணுக்கள் உற்பத்தி அல்லது எண்ணிக்கை குறைவுபடுகிறது. வைத்தல் போன்றவை ஜாதகருக்கு நடைபெறுகின்றன. 6ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு கணவன் அல்லது மனைவியிடம் கருத்து வேறுபாடு உண்டாகிறது. நண்பர்களே எதிரிகளாக மாறுகிறார்கள். கணவன் அல்லது மனைவி நோய்வாய்ப்படுகிறார்கள். ஆதலால் திருமண சுகம் சரிவர கிடைக்காமல் போவது. மனைவி வழியில் ஜாதகருக்கு கடன் ஏற்படும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஜாதகர்களுக்கு தனது கூட்டாளியிடம் விரோதம் ஏற்படுகிறது. 6ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு வம்பு வழக்குகள் அதிகம் ஏற்படுகிறது. ஜாதகருக்கு கடன் ஏற்பட்டால் அதை திரும்பச் செலுத்த முடியாத காரணத்தால் வம்பு வழக்கு அவமானங்கள் ஏற்படுகின்றன. ஜாதகருக்கு ரோகம் ஏற்படினது தீராத ரோகமாக மாறுகிறது. ஜாதகருக்கு எதிரி ஏற்படின் எதிரி மூலமாக வழக்குகள் ஏற்படுகிறது. மறைமுக வியாதிகள் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. 6ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு பரம்பரை நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஜாதகருக்கு கடன் தள்ளுபடி கிடைக்கப்பெறும். சத்துருக்களால் பெரிதாக பாதிப்பு வராத வண்ணம் இவரை இவரின் பூர்வீக புண்ணியங்கள் காப்பாற்றும். தந்தை வழியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 6ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தொழில் மூலமாக கடன்கள் ஏற்படும். ஜாதகர் தொழில் செய்பவராயின் தொழிலில் கடும் போட்டி உருவாகும். ஜாதகருக்கு கர்ம வியாதி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஜாதகர் வட்டி தொழில் செய்வார். ஜாதகருக்கு அவர் செய்கின்ற உத்தியோகம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட வியாதி உருவாகும். 6ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எதிரியை வெற்றி கொள்வார். ஜாதகருக்கு நோய் வந்தாலும் அது சரியாக கூடிய அமைப்பில்தான் இருக்கும். நோயின் தீவிரம் எல்லை மீறி பாகாது. ஜாதகரின் கடன்கள் வேகமாக அடையும். கடன் தள்ளுபடி ஆகும். 6ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். மூத்த சகோதர உறவு பிரச்சனைக்குள்ளாகிறது. ஜாதகருக்கு அடிக்கடி தொல்லை, நோயின் உடல்நிலை மோசமாகிறது. எதிரிகளால் செலவு, சரியான காரணமாக மருத்துவமனை தூக்கமின்மை, ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு அதன் காரணமாக மற்றொரு நோயை உருவாக்கி கொள்ளுதல் போன்றவை ஜாதகருக்கு ஏற்படுகின்றன. 7ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 7ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் மனைவி மற்றும் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் மீது பிரியமாக இருப்பார். களத்திரம் ஜாதகரை தேடி வருவார்கள். அதாவது திருமணத்திற்கு இவர் பெரிதும் முயற்சி எடுக்காமல் தானே அமையும். ஜாதகருக்கு திருமண சுகத்தில் நாட்டம் அதிகம். பிற பெண்களால் ஜாதகர் கவரப்படுதல், பிற பெண்களிடம் நாட்டம் போன்றவை ஏற்படுகின்றன. பொது ஜனங்களை எளிதாக கவர்வார். 7ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். மனைவி மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும். திருமணத்திற்கு பின்பு ஜாதகரின் செல்வநிலை உயரும். ஜாதகருக்கு எளிதாக திருமணம் நடைபெறுகிறது. வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவாள். ஜாதகர் கூட்டுத் தொழில் செய்து வருமானம் ஈட்டுவார். 7ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார். ஜாதகர் சிற்றின்பப் பிரியர்.
ஜாதகருக்கு திருமண சுகத்தில் நாட்டம் அதிகம். மனைவியிடம் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார். 7ஆம் அதிபதி தனது திருமணத்திற்காக தானே முயற்சி எடுப்பார். வலிமை குறைந்து 7 குடையவன் 3இல் இருக்கும்போது 2வது திருமண அமைப்பு உருவாகிறது. 7ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு ஜாதகருக்கு சொத்து கிடைக்கிறது. திருமணம் நடைபெறும் காலத்தில் ஜாதகர் சொத்து வாங்கியிருப்பார். மனைவி வழியில் சொத்து கிடைக்கிறது. கணவன் அல்லது மனைவி பெயரில் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகளை ஜாதகர் வாங்குகிறார். 7ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தனது கணவன் அல்லது மனைவியை காதலிப்பார்கள். ஜாதகருக்கு காதல் கணவன் அல்லது காதல் மனைவி அமைவார்கள். மனைவி அல்லது கணவன் வழியில் மிகச்சிறந்த ஆதாயம் உண்டு. ஜாதகருக்கு சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை கிடைக்கும். 7ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு அந்நியத்தில் கணவன் அல்லது மனைவி அமைகிறார்கள். கணவன் அல்லது மனைவி வழியில் விரோதம் ஏற்படுகிறது. கணவன் அல்லது மனைவியை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. கணவன் அல்லது மனைவி வழியில் ஜாதகருக்கு கடன் பிரச்சனை ஏற்படும். இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்து பிரிவினை வரை செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. கணவன் அல்லது மனைவிக்கு ரோகம் ஏற்படுகிறது. கணவன் அல்லது மனைவியை தொழில் நிமித்தமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. மனைவி அல்லது கணவன் ஜாதகரின் எண்ணங்களுக்கு எதிர்மாறாக இருக்கிறார். திருமண தாமதம் உண்டாகிறது. 7ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 7ஆம் அதிபதி 7இல் இருக்கையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். ஜாதகரின் முனைவி அல்லது கணவன் யாருக்கும் அடிபணிய மாட்டார். ஜாதகரின் அந்தஸ்துக்கு ஏற்ற ஜாதகரின் மனைவி அல்லது கணவன் கிடைப்பார்கள். திருமணம் எளிதில் நடைபெறுகிறது. களத்திர ஒற்றுமை உண்டு. 7ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு அந்நியத்தில் கணவன் அல்லது மனைவி அமைகிறார்கள். களத்திரத்தின் மூலமாக இடையூறு, மனசஞ்சலங்கள், வழக்குகள் ஏற்படுகின்றன. ஜாதகருக்கு தவறான தொடர்பு ஏற்படுகிறது. திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இராது. திருமண தாமதம் உண்டாகிறது. 7ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு மனைவி வழியில் மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது. ஜாதகரின் வாழ்க்கை திருமணத்திற்கு பின்பு சிறப்படைகிறது. கூட்டாளி, நண்பர்கள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் மற்றும் லாபங்கள் உண்டு. ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் அமையும். 7ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். மனைவியால் ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கும். ஜாதகரின் உதவி செய்வாள். தொழிலுக்கு மனைவி. ஜாதகர் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி கிடைப்பார். ஜாதகருக்கு சமுதாயத்தில் மிகச்சிறந்த அந்தஸ்து, புகழ் கிடைக்கும். ஜாதகரின் மனைவி தன் தாய், தந்தையர்களை தனதருகிலேயே வைத்துக் கொள்கிறார். 7ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். கணவன் அல்லது மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமாக ஜாதகருக்கு மிகச்சிறந்த ஆதாயம், மேன்மை உண்டு. 2ஆம் திருமண யோகம் ஜாதகருக்கு கிடைக்கும். களத்திரத்திடம் லாபம் எதிர்பார்க்கிறாள். அது கிடைக்காத போது 2ஆம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். வேலைக்கு செல்லும் மனைவி அமைந்தால் திருமண உறவு சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். சொந்தத்தில் கணவன் மனைவி அமைவதில்லை. திருமண தாமதம். மனைவி வழியில் ஜாதகர் கடன் பெறுகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகிறது. மனைவி வழிச்செலவுகளை ஜாதகர் எதிர்கொள்கிறார். இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். 8ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 8ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு எதிர்மறை சிந்தனை உண்டு. ஜாதகர் அமைதியாக இருந்தாலும் வம்பு, வழக்கு, விபத்து, அவமானங்கள் ஜாதகரை தேடி வருகின்றன. புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கு ஜாதகர் போராட வேண்டியுள்ளது. ஜாதகருக்கு பேராசை உண்டு. 8ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். திருமணம் நடைபெறுகின்ற காலத்தில் ஜாதகர் அவமானத்தை சந்திக்க வேண்டியுள்ளது.
இவரின் காதலை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வருமானத்தில் ஜாதகருக்கு பேராசை உண்டு. கொடுத்த வாக்கை ஜாதகரால் காப்பாற்ற இயலாது. குடும்பத்தில் சதா சர்வ காலமும் பிரச்சனைகள் உருவாகும். ஆயுள் காப்பீடு, ஜோதிடம், நீதிமன்றம், போலீஸ், தீயணைப்புத்துறை போன்ற அமைப்புகளில் ஜாதகர் வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பார். 8ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். இளைய சகோதர உறவு பிரச்சனைக்குள்ளாகிறது. தைரியம், வீரியம் குறைவான நபராக ஜாதகர் இருக்கிறார். ஜாதகர் எடுக்கின்ற முயற்சி தோல்வியில் முடிவடைகின்றது. இவர் எடுக்கின்ற தவறான முயற்சியால் வம்பு வழக்குகளில் ஜாதகர் சிக்கிக் கொள்கிறார். விபத்து, தண்டனை கிடைப்பது போன்றவை ஜாதகருக்கு நடைபெறுகின்றன. 8ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தாயாரின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போவது, தாய்வழி உறவுகள் சிறப்பில்லாமல் அமைவது போன்றவை நடைபெறுகின்றன. இவர் வாங்கும் சொத்துக்கள், வீடு, வண்டி, வாகனம், நிலம் பிரச்சனைக்கு உள்ளாகிறது. பேராசைப்பட்டு இடம், வீடு போன்ற விஷயங்களில் வம்பு வழக்குகளை சந்திக்கிறார். 8ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு புத்திரத்தாமதம் ஏற்படுகிறது. ஜாதகர் புத்தி கூர்மையில்லாத நபராகவும் மறதி உடையவராகவும் இருக்கிறார். ஜாதகத்தில் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஜாதகர் குலதெய்வம் தெரியாத நபராக இருக்கிறார் அல்லது குலதெய்வத்தை மாற்றி வழிபட்டு வருகிறார். ஜாதகருக்கு தத்துபுத்திரம் அமைகிறது. குழந்தை பேறு சம்பந்தமான மருத்துவ செலவுகளை செய்ய நேரிடுகிறது. உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவுபடுகிறது. குழந்தைகள் வலி, மனசங்கடங்கள் ஜாதகருக்கு ஏற்படுகின்றன. 8ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எதிரிகளால் அவமானங்களையும் வழக்குகளையும், அவமானங்கள், கடன்களால், நோய்களால், உடல்நலக்குறைவையும் பெரிதும் சந்திக்கிறார். தீராத வியாதிகளும் ஜென்ம சத்துருக்களால் விரோதமும் சேர்ந்து ஜாதகரை நலிவடையச் செய்கிறது. இயற்கைக்கு மாறான மரணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 8ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். களத்திர விரோதம் ஏற்படுகிறது. மனைவி சம்பாதிக்கக்கூடிய நபராக ஏற்படுகிறது. நண்பர்களே பகைவர்களாக மாறுகிறார்கள். ஜாதகா சமூக இருக்கிறார். கூட்டாளிகளால் வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொள்வார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்காது. ஜாதகர் அந்தஸ்து கிடைப்பதற்கு போராட வேண்டியுள்ளது. சமூகத்தை பகைத்து ரகசிய தொடர்பு வைத்திருப்பார். 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ஆட்சி பலத்தில் இருப்பார். ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம். ஜாதகருக்கு குடும்பம் அமையும் போது 8ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து தனது 7ஆம் பார்வையால் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அவமானங்கள் வரும். ஜாதகர் வாழ்க்கையில் வம்பு, வழக்கு, அவமானங்களை அதிகம் சம்பாதிக்கிறார். 8ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தந்தையார் உறவு சிறப்பில்லை. ஜாதகர் ஆசிரியர்களையும் ஆன்மீகத்தையும் மதியாதவராக இருப்பார். ஜாதகர் பிறந்த காலத்தில் தந்தையார் கஷ்டத்தில் இருந்திருப்பார். ஜாதகருக்கு அதிர்ஷ்ட குறைவு ஏற்படுகிறது. ஜாதகர் பூர்வீகத்தை மறந்த நபராக இருக்கிறார். 8ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு நிலையான தொழில் அமைவதில் சிக்கல் ஏற்படுகிறது. கடுமையான உழைப்பை தருகிற தொழில் அல்லது உத்தியோகம் அமைகிறது. தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஜாதகர் அதிகம் பிரச்சனைகளை சந்திக்கிறார். வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுக்கும் ஜாதகர் போராட வேண்டியுள்ளது. தொழில் அல்லது உத்தியோகத்தில் விபத்து நடக்க வாய்ப்பு அதிகம். சொந்த தொழில் செய்வது கூடாது. கோர்ட் கேஸ், ஆயுள் காப்பீடு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஜாதகர் இருக்கக்கூடும். மாமனார் மாமியார் உறவு ஜாதகருக்கு சரிவர அமைவது இல்லை. 8ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். மூத்த சகோதர உறவு ஜாதகருக்கு சிறப்பில்லை. ஜாதகர் எதிலும் சந்தோஷம் அடையும் போது சங்கடங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறார். சேமிக்க முடியாமல் ஜாதகர் சங்கடப்படுகிறார். தன்னை விட மூத்தவர்களிடம் ஜாதகர் பிரச்சனையை எதிர்கொள்கிறார். 8ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன்.
ஜாதகரின் இறப்பு மருத்துவமனைகளிலோ அல்லது வெளியிடங்களிலோ அமைகிறது. ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கமின்மை, எதிரிகள் மூலமாக சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை, நோய்க்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை போன்றவை ஏற்படுகின்றன. வழக்கு விவகாரங்கள் மூலமாக ஜாதகருக்கு அதிகமான விரயங்கள் ஏற்படுகிறது. ஜாதகர் வெளிநாடு சென்று வாழக்கூடிய பட்சத்தில் இவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படுவதில்லை. 9ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 9ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க வந்த பிறவி. இது ஒரு மேன்மையான அமைப்பு. அனைத்து வகைகளிலும் ஜாதகருக்கு உதவிகள் கிடைக்கும். ஜாதகருக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் கிடைக்கும். தந்தையார் மீது ஜாதகர் பாசமாக இருப்பார். ஜாதகருக்கு வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 9ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தந்தையார் செய்த உத்தியோகத்தை செய்து ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார். ஜாதகர் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நபராக இருப்பார். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, அதிர்ஷ்டம் என அனைத்தும் கிடைக்கப் பெறுவார். ஜாதகருக்கு சிறந்த குடும்பம் அமையும். குடும்பத்தில் ஜாதகருக்கு மகிழ்ச்சி உண்டு. 9ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு இளைய சகோதர மேன்மை உண்டு. ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் இளைய சகோதரனுக்கு செல்கிறது. ஜாதகர் தைரியம், வீரியம் நிறைந்த நபராக இருப்பார். ஜாதகர் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். எழுத்து, இசை, பேச்சு, கலை போன்றவைகளில் ஜாதகர் சிறப்படைவார். 9ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தாய், தந்தையர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சிறப்பான வீடு, வாசல், வாகன சுகம் அனைத்தும் ஜாதகருக்கு கிடைக்கப் பெறுகிறது. தனது சொத்துக்கள் மூலமாக ஜாதகருக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவதற்கு தந்தையார் உதவி செய்வார். ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கப் பெறும். தாய்வழி உறவு ஜாதகருக்கு சிறப்பான அமைப்பில் கிடைக்கும். தாய்வழி அதிர்ஷ்டம், ஆதாயம் ஜாதகருக்கு கிடைக்கும். 9ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் முன்னோர்கள் செய்த புண்ணியம் அனைத்தும் ஜாதகரின் குழந்தைக்கு செல்கிறது. ஆகவே ஜாதகருக்கு தான் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் மேன்மையும் உண்டு. ஜாதகர் ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருப்பார். ஜாதகருக்கு புத்தி கூர்மை, நினைவாற்றல், ஆன்மீக சிந்தனை உண்டு. சிறந்த முறையில் மேற்கல்வி கிடைக்கும். 9ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தந்தையின் உறவில் மனசங்கடங்கள் இருக்கும். தந்தையார் மூலமாக ஜாதகருக்கு கடன் ஏற்படும். ஜாதகருக்கு அதிர்ஷ்ட குறைவு ஏற்படுகிறது. பரம்பரை நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஜாதகர் பக்தி நெறியிலிருந்து விலகிக் கொள்கிறார். 9ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு களத்திரத்தின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு. திருமணத்திற்கு பின்பு மிகச்சிறந்த வாழ்க்கை ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகருக்கு சமூகத்தில் அந்தஸ்து சிறப்பாக கிடைக்கும். 9ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் அதிர்ஷ்டம் குறைவான நபராக இருக்கிறார். முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் அனைத்தும் ஜாதகருக்கு உதவப் போவதில்லை. தந்தையார் உறவில் விரிசல் ஏற்படுகிறது. பக்தி நெறியிலிருந்து ஜாதகர் விலகிக் கொள்கிறார். நீண்ட தூர பிரயாணங்களில் விபத்துக்களோ, பிரயாணத்தின் போது பொருள் திருடு போவதோ ஏற்படுகிறது. 9ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 9ஆம் அதிபதி 9இல் இருந்தால் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருப்பார். ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தந்தையார் உறவு சிறப்படையும். ஜாதகரின் தந்தை புகழடைந்த நபராக இருப்பார். ஜாதகர் ஆன்மீகவாதியாக இருப்பார். புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகர் நிர்வாக திறமை உடையவர். 9ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு புகழ், பட்டம், பதவிகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஜாதகருக்கு மிக சிறப்பான தொழில் அமையும்.
ஜாதகரின் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக ஜாதகரின் தொழில் சிறப்படையும். தர்ம கர்மாதிபதி யோகமாகும். ஜாதகர் செய்கின்ற உத்தியோகம் அல்லது தொழிலில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். ஜாதகர் செய்கின்ற உத்தியோகம் அல்லது தொழிலுக்கு தந்தையார் உதவி செய்பவராக இருப்பார். 9ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தந்தை ஜாதகரின் மூத்த சகோதரத்தோடு இணக்கமாக இருப்பார். ஜாதகர் தனது வாழ்க்கையில் நிறைந்த செல்வங்களை சேமிக்கக்கூடிய நபராக இருப்பார். தனது மூத்த சகோதரத்தின் வழியில் ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறும். மூத்த சகோதர உறவு சிறப்படையும். ஜாதகருக்கு எதிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். 9ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தந்தை வழி செலவுகள் அதிகம். ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்காமல் போகலாம். கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஜாதகருக்கு ஏற்படும். வெளிநாட்டில் வாழ்வதற்கு இது மிகச்சிறந்த அமைப்பு. ஜாதகருக்கு ஆன்மீகம் எளிதில் கைகூடுகிறது. 10ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 10ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு எப்பொழுதும் தொழில் பற்றிய சிந்தனை இருக்கும். ஜாதகர் புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு வாழ்வார். தொழில் சார்ந்த பட்டம், பதவிகள் ஜாதகரை தேடி வரும். ஜாதகர் வாழ்க்கையில் தொழில் செய்து வெற்றி அடைவார். 10ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தொழிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்வார்கள். தொழில் மூலம் ஜாதகருக்கு வருமானம் வரும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகத்தில் இருப்பார். ஜாதகருக்கு சாதுரியமாக பேசக்கூடிய திறன் உண்டு. 10ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு கடன் வாங்குவார். ஜாதகர் தொழில் முன்னேற்றத்திற்காக சதா சர்வ காலமும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார். ஜாதகரின் இளைய சகோதரன் தொழிலுக்கு அல்லது உத்தியோகத்திற்கு உதவி செய்வார். ஜாதகர் தைரியமும் வீரியமும் உடையவராக இருப்பார். சிறந்த வேலையாட்கள் கிடைப்பார்கள். 10ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தான் உழைத்து சம்பாதித்த வருமானத்தில் இடம், நிலம், வாகனம், வீடு போன்ற சொத்துக்களை அமைத்துக் கொள்வார். வண்டி, வாகனங்கள் அல்லது விவசாயம், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகம் ஜாதகருக்கு அமைகின்றன. ஜாதகரின் தொழிலுக்கு தாயாரின் அனுசரணை கிடைக்கும். ஜாதகர் தொழில் விரிவாக்கத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை அடமானமாக வைத்து முதலீடு செய்கிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு அரசு சார்ந்த உத்தியோகம் கிடைக்கும். ஜாதகரின் தொழிலுக்கு அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். ஜாதகர் சாஸ்திரம் கற்றுக்கொள்வார். பூர்வீக தொழிலை ஜாதகர் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். ஜாதகருக்கு உயர்ந்த பதவி, பட்டம், அந்தஸ்து தேடி வரும். வேலைக்கு சென்ற இடத்தில் காதல் உருவாகிறது. 10ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் உத்தியோகத்தில் சிரமங்களை சந்திக்கிறார். தனது உத்தியோகத்தில் முன்னேறி வருவதற்கு பல போட்டிகளை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஜாதகர் தொழில் கடன் வாங்குவார். தனது தொழிலில் எப்பொழுதும் கடுமையான போட்டி இருக்கும். 10ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் கூட்டுத் தொழில் செய்யக்கூடும். மனைவி பெயரில் ஜாதகர் தொழில் செய்கிறார். வேலைக்கு செல்கின்ற மனைவி அமைகிறார். ஜாதகர் செய்கின்ற தொழிலுக்கு அல்லது உத்தியோகத்திற்கு மனைவியின் அனுகூலங்கள் கிடைக்கும். 10ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு உத்தியோகம் அல்லது தொழில் சிறப்பான அமைப்பில் சந்திக்கிறார். ஜாதகர் செய்கின்ற தொழிலில் கடும்பகை, தொழில் சரிவு கிடைப்பதில்லை. ஜாதகர் உத்தியோகத்தில் கடுமையான பிரச்சனைகளை இவைகளை சந்திக்கிறார். ஆயுள் காப்பீடு, நீதிமன்றம், அவமானங்கள் ஆராய்ச்சி இது போன்ற தொழிலில் ஜாதகர் இருக்கும்போது ஜாதகருக்கு பெரிதும் பாதிப்பை தருவதில்லை. ஜாதகர் வெளிநாடு சென்று பிழைக்கும் போது பெரிதும் பாதிப்பை தருவதில்லை. 10ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தொழிலில் நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு.
உத்தியோகத்தில் சிரமமின்றி மேலிடத்திற்கு வருகிறார். முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியம் அனைத்தும் இவரது உத்தியோகம் அல்லது தொழிலுக்கு உதவி செய்யும். பூர்வீக தொழிலை ஜாதகர் செய்கின்ற நபராக இருக்கிறார். 10ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது ஆட்சி பலத்தில் இருப்பார். ஜாதகரின் தொழில் அல்லது உத்தியோகம் நிரந்தரமாக அமைகிறது. தொழில் மூலம் பட்டம் பதவிகள் தேடி வருகின்றன. 10ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தொழில் அல்லது உத்தியோகத்தில் சந்தோஷம் உண்டு. சேமித்து வைக்கக்கூடிய அளவில் வருமானம் உண்டு. ஜாதகர் தொழில் முயற்சி செய்தால் வெற்றி பெறுகிறார். மூத்த சகோதரன் வழியில் தொழிலில் ஆதாயம் உண்டு. 10ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் சரிவு, வீண் விரயங்களை சந்திப்பது, தொழில் முடக்கம் ஏற்படுவது, எதிர்பாராத நஷ்டங்கள் அடைவது என அனைத்து விரும்பத்தகாதவைகளை ஜாதகர் அனுபவிக்கிறார். ஜாதகர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகம் செய்தாலோ, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அல்லது உத்தியோகம் செய்தாலோ மேற்கண்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படுவதில்லை. ஜாதகர் தொழில் விட்டு தொழில் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றன. ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய இடம் நிலையாக இருப்பதில்லை. 11ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 11ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் மூத்த சகோதரத்தின் மீது பிரியமாக இருப்பார். ஜாதகர் எதிலும் லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நபர். வாழ்நாளில் சேமிப்புகளை பெருக்க வேண்டும் என்பதே ஜாதகரின் சிந்தனையாக இருக்கும். ஜாதகர் தனது வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறார். 11ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். ஜாதகரின் வருமான நிலை சிறப்படையும். மூத்த சகோதரத்தின் வழியில் ஜாதகருக்கு செல்வம் சேரும். ஜாதகரின் பேச்சில் சந்தோஷம் வெளிப்படும். 11ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது லாபத்தை இளைய சகோதரருக்கு கொடுக்கிறார். இளைய சகோதரரின் வாழ்க்கை சிறப்படைகிறது. ஜாதகர் தைரியம், வீரியம் நிறைந்த நபராக இருப்பார். இளைய சகோதர வழியில் நிறைந்த ஆதாயம் உண்டு. ஜாதகர் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். 7ஆம் இடம் கெட்டு 11 குடையவன் 3ல் இருக்கும்போது 2வது திருமண ஜாதகரை தேடி வருகின்றது. 11ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் சொத்து மதிப்பு வேகமாக கூடுகிறது. ஜாதகர்தான் வாங்கக்கூடிய வீடு, வாகனம், இடம் ஆகியவற்றின் மூலம் அதிக சந்தோஷம் அடைகிறார். தாய் வழி ஆதாயம் நிறைந்து காணப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு, வாகனங்களை ஜாதகர் வாங்குகிறார். 11ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது பிள்ளைகள் சந்தோஷத்தையும் அடைகிறார். அரசு மூலமாக மனமகிழ்ச்சியும் வழி ஆதாயம் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறுகிறது. மூத்த சகோதரரின் வாழ்க்கை சிறப்படைகிறது. எளிதில் கிடைக்கிறது. குழந்தைகளுக்காக ஜாதகர் குழந்தை பேறுச்செல்வங்களை சேர்த்து வைக்கிறார். 11ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். மூத்த சகோதர வழியில் கடன் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஜாதகருக்கு நோய் வந்தால் எளிதில் குணமடைகிறது. ஜாதகருக்கு கடன், எதிரிகள் இருந்தாலும் வெகு விரைவில் இவற்றை கடந்து வருகிறார். 11ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 7ஆம் இடம் கெட்டிருந்து 11ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஜாதகருக்கு 2ஆம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஜாதகரின் களத்திறன் மூலம் ஆதாயம் உண்டு. களத்திரத்தின் மூலம் ஆதாயம் ஏதும் இல்லாத போது 2வது திருமணத்தை ஜாதகர் தேடிக்கொள்கிறார். கூட்டாளி, நண்பர்கள் வழி ஆதாயங்கள் கிட்டும். 11ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தொழிலில் நஷ்டமடைவது, தனது சம்பாத்தியத்தை திடீரென்று தொலைப்பது, பொருள் திருடு போகுதல் போன்றவை ஜாதகருக்கு நடக்கின்றன. மூத்த சகோதரன் வழியில் இணக்கமில்லாத சூழ்நிலை உருவாகிறது. 11ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் பொருளாதாரத்தில் சிறந்த நபராக விளங்குகிறார். அதிர்ஷ்டம் நிறைந்த நபராகவும், தொழிலில் லாபத்தை அடைபவராகவும்,
தந்தையார் வழியில் செல்வங்களை பெறுபவராகவும் ஜாதகர் இருக்கிறார். 11ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் செய்கின்ற தொழில் அல்லது உத்தியோகத்தில் பெரிய இடைஞ்சல்கள் எதுவும் வருவதில்லை. தொழில் அல்லது உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் ஜாதகர் எளிதாக வெற்றி பெறுகிறார். மூத்த சகோதரத்தின் பெயரில் தொழில் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 11ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது ஆட்சி பலத்தில் இருக்கிறார். ஆகவே ஜாதகருக்கு வாழ்க்கையில் சேமிப்பு, சம்பாத்தியம், சந்தோஷம், வெற்றி என அனைத்தும் கிடைக்கும். ஜாதகரின் மூத்த சகோதரன் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறார். 11ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் சேமித்த செல்வங்களை விரயம் செய்யக்கூடிய அமைப்பு இது. ஜாதகர் மிகச்சிறந்த செலவாளி. மூத்த சகோதர வழியில் பெரும் செலவு ஜாதகருக்கு ஏற்படும். ஜாதகருக்கு அயன சயன சுகம் உண்டு. வெளிநாடு சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஜாதகருக்கு வெற்றியில் முடியும். 12ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 12ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தனது சுகத்திற்காக எவ்வளவு செலவு ஏற்பட்டாலும் செலவு செய்வதற்கு தயங்க மாட்டார். ஜாதகருக்கு தேவையில்லாத சிரமங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகள் வாழ்க்கை முழுவதும் ஏற்பட்டும் கொண்டிருக்கும். தூரதேசத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்படைகிறது. அயன சயன சுகம் ஜாதகருக்கு எப்போதும் உண்டு. 12ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாடு மற்றும் தூரதேசத்திலிருந்து பணவரவு உண்டு. குடும்பத்திற்காக செலவுகள் செய்வதற்கு தயங்குவதில்லை. 12ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் தைரியம், வீரியம் குறைந்த நபராக இருப்பார். இளைய சகோதரத்தின் மூலமாக ஜாதகருக்கு மிகுந்த விரயம் ஏற்படுகிறது. இடம் மாற்றம், கட்டிய வீட்டை சீரமைத்தல் போன்றவை மூலம் ஜாதகருக்கு விரயங்கள் ஏற்படும். 12ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தாய் வழி உறவில் எப்பொழுதும் விரிச்சல் அல்லது விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீடு, வாகனம், இடம், வண்டி வாங்குவதில் சிரமங்கள் ஏற்படும். வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. தனது சுகத்திற்காக ஜாதகர் செலவு செய்வதற்கு தயங்குவதில்லை. 12ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தனது பிள்ளைகள் மூலமாக விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜாதகர் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நபராக இருப்பார். ஜாதகர் சிறந்த ஆன்மீகவாதி. பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு போராட்டம் உண்டு. சுபவிரயங்கள் ஜாதகருக்கு அதிகம் ஏற்படும். 12ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் வாழ்க்கையில் நோய், எதிரி, கடன் இவைகளில் ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஜாதகர் தனது உடலில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். ஜாதகருக்கு அதிகமான மருத்துவ செலவு ஏற்படும். எதிரிகள் மூலமாக ஜாதகருக்கு தொல்லைகள் ஏற்படும். 12ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு திருமணம் அமைவதில் தாமதம் ஏற்படுகிறது. சொந்தத்தில் திருமணம் முடிவதில்லை. களத்திரம் அமையும் இடம் ஜாதகர் வசிக்கும் இடத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. மனைவி வழி விரயங்கள் உண்டு. மறைமுக உறவை ஜாதகர் ஏற்படுத்திக் கொள்கிறார். 12ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் வருமானம் எதிரிகளை சமாளிப்பதற்காகவும் வழக்கிற்காகவும் செலவாகிறது. ஜாதகருக்கு வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறது. ஜாதகருக்கு திடீரென்று பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலம் பெருத்த செலவுகளை ஏற்படுத்தி தருகிறது. ஜாதகர் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார். ஜாதகர் தனது பயணங்களில் விபத்துக்களை சந்திக்கிறார். 12ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் நிர்வாகத் திறமை அற்றவர். தந்தையார் மூலமாக விரயங்கள் ஏற்படும். ஆன்மீக வழியில் ஜாதகர் செல்லும் போது உயர்வு ஏற்படும். மோட்சத்திற்கு உண்டான வழி கிடைக்கும். 12ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தொழிலில்
அல்லது உத்தியோகத்தில் சரிவு, வீண் விரயங்களை சந்திப்பது, தொழில் முடக்கம் ஏற்படுவது, எதிர்பாராத நஷ்டங்கள் அடைவது என அனைத்து விரும்பத்தகாதவைகளை ஜாதகர் அனுபவிக்கிறார். ஜாதகர் ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் அல்லது உத்தியோகம் செய்தாலோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது அனுபவிக்கிறார். உத்தியோகம் செய்தாலோ மேற்கண்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படுவதில்லை. ஜாதகர் தொழில் விட்டு தொழில் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றன. ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய இடம் நிலையாக இருப்பதில்லை. 12ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு மூத்த சகோதரத்தினால் விரயங்கள் ஏற்படுகிறது. முயற்சிகளில் பின்னடைவு, வெற்றிக்காக கடுமையாக போராடுவது போன்றவைகள் ஜாதகருக்கு ஏற்படுகின்றன. ஜாதகருக்கு லாபங்கள் குறைவு. ஜாதகருக்கு மகிழ்ச்சியின்மை ஏற்பட்ட போதிலும் சரியான சயன சுகம் கிடைக்கும். ஜாதகர் எதிலும் கவனமுடன் செலவு செய்வார். ஜாதகருக்கு பொருளாதார பிரச்சனைகள் கடுமையாக ஏற்படும். 12ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 12ஆம் அதிபதி 12இல் இருக்கையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். ஆகவே ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வழியில் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அயன சயன சுகம் கிடைக்கும். ஜாதகருக்கு மோட்சம் கிடைக்க வழி பிறக்கும். ஜாதகருக்கு உடல் நலிவு, எதிரிகளால் தொல்லை, கடன்களால் அதிக வட்டி கட்டக்கூடிய அமைப்பு உருவாகின்றன. வெளிநாட்டு வாசம் எளிதாக கிடைக்கும்.